இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 2227வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். அல்லாஹ் மஹ்ஷரில் சொல்லுவான், அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, மறுமையில் இந்த 3 பேருக்கும் எதிராக நான் வாதாடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ். உறவுகளே, விசாரிப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த ரப்புல் இஸ்ஸா விசாரிப்பது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இவர்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன். சுப்ஹானல்லாஹ். வாதாடுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்தர்ப்பம், யாருமே வாதாட முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு எதிராக வாதாடுவான். ஒரு மனிதன் நோன்பு நோற்றிருந்தால் அந்த நோன்பு அவனுக்காக வேண்டிய அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். ரமலான் காலத்தில் அவன் குர்ஆனோடு தொடர்பாக இருக்கின்ற பொழுது அந்த குர்ஆன் அவனுக்கு சிபாரிசு செய்யும். சூரத்து பக்ரா, ஆல் இம்ரான் அந்த மனிதனுக்கு குடையாக மறுமையில் வந்து நிற்கும். நபிமார்கள் சிலருக்கு சிபாரிசு செய்வார்கள், மலக்குமார்கள் சிபாரிசு செய்வார்கள். இப்படி ஒவ்வொரு குழுவினரையும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் அடையாளப்படுத்துகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக பேசுவான். விசாரணைக்கு நிறுத்தப்பட்டதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜட்ஜ் அவன் இவர்களுக்கு எதிராக பேசுவான். சுப்ஹானல்லாஹ். யாருமே இவர்களுக்கு சார்பாக நிற்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். முதலாவது மனிதன்தான் ரஜுலுன் அஅதா பிஹி சும்ம கதர, ஒரு மனிதன் என்னுடைய பெயரை சொல்லி வேண்டி இருப்பான். ஒரு கடனையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலையோ, வல்லாஹி இந்த தினத்தில் தருவேன், அல்லாஹ் மீது ஆணையாக இது எனக்கு தேவைப்படுகின்றது என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்துவிட்டு சும்ம கதர், பிறகு மோசடி செய்து விடுவான். என்னுடைய பெயரை சொல்லி, அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய பெயரை சொல்லி எடுத்து கொடுத்து அதன் பிறகு அவன் மோசடி செய்கின்றான். இவனை நான் எப்படி மன்னிக்க முடியும்? என்னுடைய பெயரை பயன்படுத்தி இருக்கின்றான், இவனை நான் பார்க்கவும் மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷரில் அந்த மனிதனை நிறுத்திவிட்டு சொல்லுவான், இவனை நான் பார்க்கவும் மாட்டேன், இவனோடு பேசவும் மாட்டேன், இவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதனுடைய தராசினுடைய நிலைமை எப்படி இருக்கும் உறவுகளே? அல்லாஹ்வினுடைய பெயரை இன்று சொல்கின்றோம், அதிகம் அதிகம் பயன்படுத்துகின்றோம், ஆனால் அவ்வளவும் மோசடியாக மாறுகின்றது. அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி மோசடி செய்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எதிராக வாதாடி அவர்களை நரகத்தில் நுழைவிக்க செய்வான். அவன் வாதாடினால் யார் அவனிடம் பரிந்துரை செய்வது? அவன் ரப்புல் இஸ்ஸா, அவன் நரகத்தில் அவர்களை புகுத்துவான் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது மனிதனை சொல்லி காட்டுகின்றான். வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு, ஒரு சுதந்திரமான மனிதனை அடிமையாக்கி அவனை விற்று அந்த கூலியில் வாழ்பவன், இவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கலாம். மூன்றாவது மனிதன் தான் வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு லம் யுஅதிஹி அஜ்ரஹு, ஒரு மனிதன் கூலிக்கு இன்னொரு மனிதனை அமர்த்தி இருப்பான். ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அவனிடம் இருந்து பூரணமான எல்லா வேலைகளையும் குறைபாடு இல்லாமல் அவன் எடுத்திருப்பான். ஆனால் லம் யுஅதி அஜ்ரஹு, அவனுடைய கூலியை பரிபூரணமாக கொடுத்திருக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனை ஒரு கட்டிட வேலைக்காக வேண்டி அழைத்து அதனை பரிபூரணமாக வேலையை வேண்டியதன் பிறகு என்னிடம் இப்பொழுது தருவதற்கு பொருளாதாரம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். காலம் போகும், காலம் போய்கொண்டே இருக்கும். அந்த கூலிக்கு அமர்த்தப்பட்டவனும் அதனை மறுமையில் அல்லாஹ்விடம் பார்த்துக் கொள்வோம் என்று அவன் விட்டு விடுவான். அந்த அளவுக்கு இழுத்தடிக்கப்படும். ஒரு மனிதனை ஒரு கடையில் கூலிக்காக வேண்டி அமர்த்தி அவனிடமிருந்து பரிபூரணமான வேலைகளை வேண்டிவிட்டு அவனுக்கு கூலி கொடுக்காமல் விடுவது. ஒரு கூலியாளியை
ஒரு கூலி வேலைக்கு எடுத்துவிட்டு இவ்வளவு நேரம்தான் நீ வேலை செய்திருக்கின்றாய், ஆகவே இது உனக்கு போதும் என்று கஞ்சத்தனப்பட்டு அவனுடைய பரிபூரணமான வேலையை எடுத்துவிட்டு பரிபூரணமான கூலியை கொடுக்காதவர்களுக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் பேசுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 மனிதர்களையும் அடையாளப்படுத்தி விட்டு இன்னொரு மனிதனை சொன்னார்கள். அல் தய்யூஸ் அல்லதி தய்யூஸ் என்பவன் யுவாஃபகு அல ஸினா ஃபீ அஹ்லிஹி மஅ இல்மிஹி. வீட்டில் ஒரு மனிதன் இருப்பான், அந்த மனிதன் பொறுப்புதாரியாக இருப்பான், வீட்டில் விபச்சாரம் நடப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடியவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். இவர்களை அல்லாஹ் கடும் பிடிப்பான். இன்று நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? அந்நிய கலாச்சாரம் எங்களுடைய மார்க்கத்துக்குள் வந்து அப்படியே எங்களுடைய குடும்பங்களை சின்ன பின்னப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அத்தய்யூஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இந்த தய்யூஸ் இருக்கின்றாரே, வீட்டில் பிள்ளைகள் விபச்சாரத்தின் பால் செல்வது அவர்கள் அறிந்திருக்கின்ற ஒரு விடயம். பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன் என்று கொடுக்கப்படுகின்றது. பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வரையறை இல்லாமல் மார்க்கத்தை தாண்டி அனுமதி கொடுக்கப்படுகின்ற பொழுது இவர்களை அல்லாஹ் பிடிக்கின்றான். அத்தய்யூஸ் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 2562வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். இவர்களை அல்லாஹ் கடும்படி பிடிப்பான்.